உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். இயக்குனர் மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வாழை திரைப்படத்தோட ரிவ்யூ அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாழைமர விவசாயம் அப்படிங்கிறதே ஒரு சூதாட்டம் மாதிரி தான். மறுபக்கம் இதை கதையாக எடுக்க போகிறாரு, அதுவும் மாரி செல்வராஜ் எடுக்க போகிறாரு அப்படின்னா, இந்த மாரி செல்வராஜ், மோகன்ஜி, ரஞ்சித் இவங்க எல்லாமே தான் சார்ந்த சித்தாந்தங்களை திரைக்குள்ளே திணிப்பாங்க. அப்படிங்கிறதால பெரிய அளவில் சர்ச்சையும் இருக்கும், வரவேற்பும் இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் இயல்பாக ஒரு படத்தை கொடுத்துருக்கிறதுக்கே மாரி செல்வராஜ் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இந்த படத்தோட முக்கிய வெற்றி அப்படிங்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் பல படங்களை பார்க்கும்போது நினைப்பேன், ஹீரோவை ஒரு கிராமத்தானா ரொம்ப அதாவது ஒரு அழகாக இருப்பாங்க, ஹீரோ இருப்பாங்க இல்லை ஸ்டைலிஷாக அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஸ்டைலாக இருக்கிற ஹீரோவை கொடூரமாக மேக்கப் போட்டிருப்பாங்க. இப்போ தங்கலான் மாதிரி இப்படி மேக்கப் போடுறதுக்கு இயல்பாகவே அந்த மாதிரி உள்ளவங்கள நடிக்க வச்சுருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ விடுதலை படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த படத்தோட நாயகி ஒரு பழங்குடி பெண்ணாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கு உண்மையிலேயே பழங்குடி பெண்ணையே நடிக்க வச்சுருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். என்னென்னா, மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய பார்வை அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த படத்தில் அதை செஞ்சு காமிச்சிருக்கார் மாரி செல்வராஜ். அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு. படத்தோட ஹீரோ, ஹீரோயின், முக்கிய கதாபாத்திரங்கள் யார் அப்படின்னு கேட்டால் யாரோட பேருமே யாருக்குமே தெரியாது. கேமரானா என்னன்னே தெரியாத பலர் இதில் மிகப்பெரிய நடிகர்களோட நடிப்பெல்லாம் தூக்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்ககிட்ட அந்தளவுக்கு மாரி செல்வராஜ் வேலையும் வாங்கியிருக்காரு. அந்தளவுக்கு ஒரு கலை யதார்த்தம் அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒரு பெரிய வெற்றியாக இருக்குது. சரி, படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கிராமத்தில் பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு மாணவனுக்கு டீச்சர் கூடயே காதல் வந்துடுது. இதை நாம் ஒரு விரசமாக பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா டீச்சரோட காதல் வர்றது அப்படிங்கிறது அந்த இளம் பருவத்தில் எல்லாருக்குமே வந்திருக்கும். அது காதலா இல்லை ஏதோ ஒரு விதமான ஒரு அட்ராக்ஷனா என்னன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஒரு டீச்சரை பிடிச்சிருக்கும். அவங்க அன்பாக பேசுவாங்க, இல்லை அவங்க அடிக்க மாட்டாங்க, இல்லை அவங்க சின்ன வயசுலேருந்தே நமக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இந்த வகையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு டீச்சரை பிடிக்காத மாணவன் அப்படின்னு இருக்கவே முடியாது. எல்லாருக்குமே பிடித்த டீச்சரும் இருப்பாங்க, பிடிக்காத டீச்சரும் இருப்பாங்க. அந்த வகையில் பூங்கொடி டீச்சரை அந்த மாணவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அந்த டீச்சரை பார்க்குறதுக்கு தான் அவன் பள்ளிக்கூடத்துக்கே போகிறான். அந்த அளவுக்கு அந்த டீச்சர் மேலே ஒரு காதல், ஒரு பற்று, ஒரு அன்பு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் அந்த மாணவனோட குடும்பம் வறுமை. ஏன்னா தந்தை இல்லாத ஒரு குடும்பம். அவன் பள்ளிக்கூட விடுமுறை நாட்களில் அங்கே இருக்கிற வாழைத்தோப்பில் போய் வேலை செய்யணும். வாழைத்தாரை தூக்கிட்டு வந்து ஏற்றுறது, வாழைத்தாரை அறுக்கிறது, இந்த வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. லீவு நாள் வந்துட்டாலே மாணவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும். ஆனால் இவனுக்கு ஏன்டா லீவு வருதுன்னு இருக்கும். என்ன காரணம்னா, டீச்சரை பார்க்க முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம், நம்ம போய் வேலை செய்யணுமே அப்படிங்கிறது இன்னொரு காரணம். இது குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது. நான்லாம் பள்ளி நாட்களில் வேலைக்கு போயிருக்கேன். எல்லாரும் கிரவுண்டுக்கு போய் ஜாலியாக விளையாடும்போது நான் வேலைக்கு போயிருக்கேன். அப்படிங்கிறதால இந்த மாணவனோட நிலை அப்படிங்கிறது நமக்கே புரியும். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சில காட்சி அமைப்புகள் நம்மளை ரசிக்க வச்சிருது. இந்த பையன் ரஜினி ரசிகன், இவனோட நண்பன் கமல் ரசிகன். இவன் முள் எடுத்து காலில் ஊக்காலை குத்திக்கிட்டு முள் குத்திருச்சு நடக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி வேலைக்கு போகாமல் ஓப்பி அடிச்சிருவான். இதே மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இயல்பாகவே செஞ்சுருந்தாங்க. இதில் அந்த கமல் ரஜினி ரசிகர்களுக்குள்ளே வரக்கூடிய அந்த நகைச்சுவை காட்சிகள் அப்படிங்கிறதெல்லாம் உண்மையிலேயே ரசிக்கும்படியாக தான் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் டீச்சரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மாடு மேய்க்க போகும்போது மாட்டை விட்டுட்டு போயிடுறான். அந்த மாடு தோப்புக்குள்ளே போயிடுது. நான் ஏன் ஒரு வாழை விவசாயங்கிறதே ஒரு சூனியம் அப்படின்னு நாம் சொல்கிறோன்னா, சாதாரண விவசாயம் மாரி வாழை விவசாயம் பண்ணிட முடியாது. ஏன்னா இது ஒரு வருடாந்திர பயிர். வருடத்துக்கு ஒரு தடவை தான் நம்மளால் லாபம் அப்படிங்கிறது எடுக்க முடியும். இதற்கு இடையில் என்ன பிரச்சனை வந்தாலும் வாழை அழிஞ்சு போயிடும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காற்று அடிச்சதுன்னா ஒரு மரம் கூட தப்பிக்காது. ஒரு புயல் வந்தால் ஒரு மரம் கூட தப்பிக்காது. அதை பராமரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கான பராமரிப்பு பணி அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் லாபம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு. அதுவும் இயற்கையோட கையில் தான் இருக்குது. வருடத்தில் ஒரு தடவை ஒரு பெரும் காற்றோ சூறாவளியோ இல்லை மழையோ புயலோ வந்துட்டாலோ வாழை விவசாயிகளோட வாழ்க்கை அப்படிங்கிறது சூனியம்தான். அப்படி இருக்கிறப்ப மாடு போய் மேய்ஞ்சிட்டா எல்லாருக்குமே கோபம் வரும் தான். இது மாரி செல்வராஜோட இளவயது அனுபவம் அப்படின்னாலும் எல்லாருமே அதுதான் செய்வாங்க. அதாவது ஒரு ஆதிக்க சாதியினரோட தோப்பில் மாடு மேய்ஞ்சிட்டதால அவங்க அடிச்சிடுறாங்க அப்படின்னு வர்றதை ஏற்றுக்க முடியாது. எவன் விட்டு தோப்புக்குள்ளே போய் எவன் மாட்டை விட்டு மேய்ச்சாலும் 2 இழுப்பு இழுக்க தான் செய்வான்.
அதனால் இந்த மாதிரி டீகோடிங் வேலை செய்கிறதெல்லாம் விட்டுட்டு மாரி செல்வராஜ் இந்த படத்தை எடுத்திருந்தாருன்னா ரொம்ப அற்புதமான பம்பர் ஹிட் படம் அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன். இப்போவும் படம் ஹிட்டு தான். ரொம்ப அற்புதமான படம், யதார்த்தமான ஒரு காட்சி அமைப்பு. தன்னோட கருத்தை திணிக்கிறேன் அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வேலைகள் செய்யாமல் இந்த படத்தை இன்னும் நீட்டாகவே கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வை. நான் தங்கலானுக்கு விமர்சனம் பண்ணும்போது கூட நீங்கள் பாரஞ்சித்துங்கிறதால உங்களுக்கு விமர்சனம் தப்பாக பண்ணுறீங்க, நீங்களே ஒரு சாதி வெறியர் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நமக்கு அப்படியெல்லாம் கிடையாது. நான் என் காசு கொடுத்து படம் பார்க்குறேன். படம் எனக்கு பிடிச்சிருந்தா நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன், பிடிக்கலைன்னா பிடிக்கலைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நான் காசு போட்டு தான் படம் பார்க்குறேன். இந்த படம் பிடிக்கலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ரொம்ப யதார்த்தமான ஒரு களம், யதார்த்தமான நடிகர்கள், ரொம்ப அற்புதமான ஒரு படம். எந்த ஹீரோவும் இல்லாமல் படத்தை மெகா ஹிட் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத மாரி செல்வராஜ் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறதையும் சேர்த்தே இந்த வாழையில் நிரூபிச்சிருக்காரு. படத்தோட கேமரா இன்னும் விளாண்டுருக்கு அப்படின்னே சொல்லிடலாம். யதார்த்தத்தை காமிச்சிருக்கு. பெரிய அளவில் லைட்டிங், அப்படி இப்படி ஆக்ஷன் அப்படி எதுவுமே இல்லாமல் ஒரு கிராமம், ஒரு வாழைத்தோப்பு, ஒரு பள்ளிக்கூடம், ஒரு டீச்சர், 4 ஸ்டூடெண்ட் இப்படி காமிச்சிருக்கு. இதில் அந்த ஊரில் ஹீரோவோட நண்பர் ஒருத்தன் பெரிய புரட்சி போராளி. அவர் சம்பளம் கூட கேட்டு ஒரு போராட்டம் நடத்துகிறாரு. அதில் ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையோட முடிவில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் கிளைமேக்ஸ். கிளைமேக்ஸில் எல்லாரும் ஆகா ஓஹோ அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த சாதிய திணிப்புகள் வர்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எல்லாருமே இந்த படத்தை பற்றி சொல்லும்போது கிளைமேக்ஸு கதற விட்டுட்டாங்க, கிளைமேக்ஸு அழ வச்சுட்டாங்க, கிளைமேக்ஸ் நெஞ்ச கணக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் என்னோட பார்வையில் வழக்கம் போல் எங்களை அப்படி பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, ஒடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. அதனால் ஒரு அற்புதமான படத்துக்கு, இயல்பை மாறாத ஒரு படத்துக்கு இயல்பான ஒரு கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருந்திருக்கும். அங்கே கொண்டு போய் தன்னோட கருத்தியலை புரட்சி செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் செஞ்சது கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்குது அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. மற்றபடி இசை மிக நேர்த்தியான இசை, பாடல்கள் ரொம்ப அற்புதமான பாடல்கள். படத்தில் வரக்கூடிய அந்த டீச்சரோட கதாபாத்திரத்துக்கு பேர் பூங்கொடி. அதுக்காக இளையராஜா அவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாக அந்த பூங்கொடி தான் பூத்ததம்மா அந்த பாடல்கள்லாம் இயல்பாக அந்த கேரக்டர் பாடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருந்தது. தன்னோட கருத்தியலை கொண்டு சினிமாவில் விதைக்கிறேன்னு நல்ல கதை, நல்ல களத்தை கிளைமேக்ஸில் வீணடிச்சிருக்கார். மற்றபடி வாழை படம் அப்படிங்கிறது தமிழ் சினிமாவில் ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான, உண்மைக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு படம். இதை கிளைமேக்ஸை மட்டும் மாற்றி எடுத்திருந்தா, இடையில வர்ற காதல் காட்சிகளை இன்னும் கொஞ்சம் ரசிக்கும்படியாக வச்சுருந்தா ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். திவ்யா துரைசாமி அந்த காதல் காட்சிகளில் அவங்களோட அந்த முக பாவனைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு வரம்பு மீறாத கிராமத்து காதல் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத சரியாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த காட்சிகளை கூட்டி இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. பாடல்கள் எல்லாமே ரசிக்கும் விதமாக தான் இருக்குது. அந்த வகையில் தன்னோட ஒரு சிறந்த படைப்பை மாரி செல்வராஜ் கொடுத்துருக்காரு. பல பேட்டிகளில் அவர் சொல்லும்போது வாழை தான் என்னோட முதல் படமாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். பரியேறும் பெருமாள் அப்படிங்கிறதுமே ஒரு நல்ல படம் தான், வாழை அப்படிங்கிறதும் ஒரு நல்ல படம் தான். உங்களோட சித்தாந்தத்தை பார்க்குறவன்கிட்ட திணிக்காமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலே இந்த படம் இன்னும் தமிழ் சினிமாவில் கொண்டாடப்படக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கும். எது எப்படியோ வாழை படத்தில் நடிச்சிருந்த பல கிராமத்து மக்கள், கிராமத்து பசங்க எல்லாமே ஒவ்வொரு தமிழனுக்குள்ளேயும் ஒரு நடிப்பு அரக்கன் இருக்கான் அப்படிங்கிறத ரொம்ப சிறப்பாக நிரூபிச்சிருக்காங்க. அவங்கக்கிட்ட மாரி செல்வராஜ் நல்ல விதமாக வேலையும் வாங்கியிருக்காரு. ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா வாழை தலைவாழை இலை போட்டு அறுசுவை விருந்த நமக்கு பரிமாறி இருக்கு. கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஓரத்தில் என்னமோ வச்ச மாதிரி இருக்குது.